இப்போ இது வதங்கிடுது. இதுக்கு வேணுங்கிற சாதத்துக்கும் சேர்த்து வேணும் இல்லையா, அதனால் வேணுங்கிற உப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு பரட்டு அப்புறம் புளி பேஸ்ட் சொன்னேன் இல்லையா, இங்கே புளி கரசலாக வச்சுருக்கேன், அதை அதில் விட்டுருங்க. புளி கரைச்சல் சேர்த்து அந்த கொஞ்சம் உடனேவே குறைச்சிடும், துளி ஒன்று தானே வச்சுருக்கோம், அதனால். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை நல்லா வடித்து தண்ணி இல்லாமல் வடித்து போடணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடுங்க. ஏன்னா அப்புறம் அதுக்கு அளவு தண்ணி விடும்போது இந்த தண்ணி கூட இருந்ததுன்னா குழகுழன்னு போயிடும் இல்லையா. சப்போஸ் இது கொஞ்சம் பாத்துனா குழஞ்சி தான் இருக்கும். இதை போட்டு ஒரு பரட்டு கொடுக்கணும் அந்த மசாலாவோட. ஏன்னா அப்புறம் பரட்டுனா சாதம் உடஞ்சி போயிடும் இல்லையா, முழுசாக இருக்காது. அதனால் இப்போயே நல்லா பரட்டிடுங்க, எல்லாம் கலந்துக்கிற மாதிரி பரட்டணும். ஒரு கப்பு அரிசி வச்சுருங்க, அதுக்கு 2 கப்பு தண்ணி, அதை இதில் விடுங்க. ரெண்டு கப்பு விட்டுட்டியா? கலந்து வச்சுருந்தேன், விட்டேன், அவ்வளோதான். அப்புறம் தேங்காய்னு வச்சுருக்கேன், தேங்காய் கடைசியில் போட. இதை சாதம் ஆன அப்புறம் இதை மூடி வைக்கணும். மூடி வச்சு விசில் போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 2 சத்தமோ 3 சத்தமோ விட்டு சிம்மில் வச்சு 2 சத்தம் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அணைச்சிடுங்க. அப்புறம் எடுத்து அதில் வந்து இந்த தேங்காவை துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை தூவி இந்த கொத்தமல்லி போட வேண்டியதுதான். அது அப்புறமா காமிக்கிறேன் ஃபைனல்.